என்ன என் பாட்டன் வஉசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இந்த சொத்தை அளிச்சான். நீங்க அளித்தது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நின்ற நீங்கள். அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுனவன் போராளிகள். நீங்க வாரிசு தேடிய முதலாளி. நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க? நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்லை, அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன். இதுதான் கண்ணதாசன் சொல்றாரு. நான் வந்ததிலிருந்து சரியா தானே போறேன். இல்ல சார், அப்போ நீங்க படத்தை பெரியார் படத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்யும் போது உங்க வழியில் தானே அவங்க தொண்டர்கள் வேணாம் எனக்கு பெரியார் படம் வேணா நீங்க வச்சுக்கிறீங்க. பெரியார் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு கொள்கை தான் என்ன சார்? சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்துக்கு இங்க ஒழிக்கிறது தான். இப்ப நீங்க என்ன கொள்கை எந்த கொள்கை 15 வருஷமா பேசுறேன். இப்ப கொள்கை திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது. உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற எது? பெரியாரை வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? கட்சி கரைந்து வருவதால் நீங்க இது போல ஒரு மறைந்த தலைவர்கள் கரைந்து வருதுன்னா நீ எங்க கவலைப்படுற? கரைந்து வருது ஏன் கவலைப்படுற? கரைந்து வருதுன்னா எதுக்கு அவ்வளவு? கரைந்து வருது ஒண்ணுமே இல்லை, பயப்படாம போ பயப்படாத போ. கரைந்து வருதுல எதுக்கு பயப்படுற? ஒருங்கிணைப்பாளர் சீமான் யுஜிசி விதிகளை திருத்தத்துக்கு அந்த சட்டத்தை திசைத்திருப்பு நோக்கம் தான் பெரியாரை பற்றி எதை பேசுறாரு? யுஜிசி திருத்த சட்டத்தை துணைவேந்தரை நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தனா? திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீங்க எதிர்த்தியெல்லாம் நான் எதிர்க்கிறேன்னா? புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லம் தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிக்கிறது நீங்களா நானா? எதிர்த்த அன்னையிலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறது நான். புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு பேரறிஞர்கள் எழுதியிருக்கா, அதை ஏற்கக்கூடாதுன்னு போராடுறது நான். நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது, கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்புறேன்? நீதான் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க, அதிகாரம் வச்சிருக்க, எதிர்த்து சண்டை போடி. நான் தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க திசை திருப்புறீங்கன்னா நீங்க ஆளுநர் எதிர்த்து போராடுறது அங்க ஜங்ஷன் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கான பிரச்சனையை திசை திருப்பதா நாங்க சொன்னா ஏற்கிறது இல்ல. இவ்வளவு பெரியாருக்காக பேசுற நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டுகள், பெண்ணியவாதிய பெரியாரிஸ்டுகள் ஒருத்தர் என்கிட்ட சான்று கட்டி நிக்கிற நீங்கள் உங்க குரல் என்ன? அதுல உங்க குரல் என்ன?